மீனா மீனா வளையல் புடவை மீனா உன்னை பாக்கணுங்கிறதுக்காக பிப்ரவரி குச்சி இந்த அர்த்த ராத்திரில வந்திருக்கேன். ஆமா, உங்க அப்பா மாங்காய் மடையன் புண்ணாக்கு வீட்டுல இல்லையா? இல்லைங்க. மீனா, என்ன உன் கை இவ்வளவு முரட்டுத்தனமா தடிப்பா இருக்கு? உங்க அப்பா என்ன புண்ணாக்கா போடுறா? மீனா, நீ அங்க இருக்க, உன் கை இங்க இருக்கு. இது என்ன மந்திரமா? மந்திரமும் இல்ல மாங்காயும் இல்ல. மாமா, டேய், இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். உண்மையை சொல்லு. உங்க அப்பங்கிட்ட கேட்டா நீ அவன் மகனே இல்லங்கற. அது வந்து நான் அவரோட ரெண்டாவது சம்சாரத்தோட பையன். முதல் சம்சாரத்துக்கு தெரிஞ்சா சண்டை வந்துரும். என்ன அவரோட பையனே இல்லன்னு சொல்றாரு. அப்படியா சமாச்சாரம்? ஆமா மாமா, பால்வடியும் இந்த முகத்தை பாருங்களேன். உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நம்புறேன் மாப்பிள, நம்புறேன். என்னோட வாங்க, உங்க அப்பனை நறுக்கு 4 வார்த்தை கேட்டுருவோம். ஐயோ, மூத்த சம்சாரம் அங்க இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு எங்க அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. மாமா, சத்தியத்தை மீறலாமா? சத்தியத்தை மீறினா தப்புப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா மாப்பிள, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்கேயே தங்குங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. என்ன வந்து ரொம்ப நாள் ஆச்சு? உட்காருங்க. என்ன பண்றது, நாம 2 பேரும் தூரத்து சொந்தமா இருந்தோம். இத்தனை நாளும் ஏதோ மனக்கசப்புல பேசாம இருந்துட்டோம். இப்ப உங்களை பார்த்தா ஆறுதலா இருக்கும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் புருஷன் பிரச்சனை தான். அவர் கண்ட பொண்ணுங்களோட பேசுறாரு, பழகுறாரு. எனக்கு புருஷன் இல்ல. இருக்கிற புருஷன் உங்களுக்கு சரியில்லை. கொஞ்ச நாள் பாருங்க, இல்லன்னா பேசாம டைவர்ஸ் பண்ணிடுங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமா, என்ன புறாலாம் வளர்க்குறீங்க? இந்த புறாவை வளர்க்கறதுனாலதான் ஏதோ மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் கூட சேவல் வளர்க்கறேனே, கோழி மீன் கூடவே வளர்க்கறேன். ஆமா, நீங்க தனியாவா இருக்கீங்க? ஆமா, நானும் வெளிநாட்டுக்கு போயிடலாம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ உங்க சொத்தெல்லாம்? எனக்கு தூரத்து சொந்தம் தான் நீங்க இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, நான் வரேன். வணக்கம். லட்சு, லட்சு. லட்சுக்கு என்ன? இந்த மாசம் வீட்டு வரவு செலவு பட்ஜெட் படிக்கிறேன், கேளு. பட்ஜெட்டா? பட்ஜெட் எப்படி? அடி பாவி, பட்ஜெட்டையே கிழிச்சிட்டியே. அதுவும் குடும்ப தலைவன் வாசிச்ச பட்ஜெட்டை கிழிச்சிட்டேடி. பெரிய தலைவன். அடி பாவி, 50 வருஷமா உழைச்சேன், என்ன பார்த்தா அப்படி சொல்ற? அப்படிதான் சொல்லுவேன். ஏண்டி, எல்லாமே திட்டம் போட்டு செய்றியா? ஆமா, ஏதாவது பேசுனீங்க நான் ராஜினாமா பண்ணிடுவேன். எதை ராஜினாமா பண்ணுவ? மனைவிங்கிற பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன். நான் பைத்தியம்டா, நான் பைத்தியம்டா, நான் பைத்தியம்டா. இவளே ஒத்துக்கிட்டா பைத்தியம்னு. ஆனா சில ஜனங்க சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்களே. போக போக உண்மை எது பைத்தியம் எதுன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. லட்சுமி, நீ என்ன ஏமாத்திட்ட. நானா? நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு இன்னைக்கு தானே பிறந்த நாள். நேத்திக்கு நீ ஏன் போய் சொன்ன? ஃப்ளவர் புக்கை வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு போனேன். உங்க அம்மா தான் விவரம் சொன்னாங்க. எங்க அம்மாவா? உன்னை விட உங்க அம்மா எவ்வளவு பெட்டர். இன்னைக்கு சாயந்தரம் நடக்க போற பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் வரட்டுமா? இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டியா? வாங்க வாங்கல. ஆமா, நேத்திக்கு ஃப்ளவர் புக்கே கொடுத்தேனே, அதுல என்ன இருந்தது? அது நிறைய பூ இருந்துச்சு. ஐயோ, என்ன அறிவு. நான் அதுல ஒண்ணு எழுதி இருந்தேனே. என்ன எழுதிருந்தீங்க? அதான் லவ் டு லட்சுமின்னு எழுதி இருந்தேனே. லவ் டு லட்சுமியா? அது நான் பார்த்தனே. ஏன் அப்படி எழுதிருந்தீங்க? தோணுச்சு எழுதினேன். எழுதக்கூடாதா? நீங்க எழுதுங்க. அதான் எழுதிட்டேன். நான் இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டிக்கு வந்து கேக்கெல்லாம் புடி புடின்னு புடிச்சிடுறேன். எவன் அப்பா வீட்டு சொத்து தின்னு தொலைங்க. அம்மா அம்மா, இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி. எல்லாரும் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு போங்க. மனசு மாதிரி எடுத்துட்டு போயிடாதீங்க. உங்க அக்கா சௌக்கியமா இருக்காங்களா? இருப்பாங்க. இது எதுக்கு இங்க வந்திருக்கா? கிழவன் வர சொல்லி இருப்பான். வரட்டும். என்ன இன்னும் இந்த ஆளை காணோம்? அவருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தானே வந்தோம். நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், வேலையே போயிடும். வந்துட்டான், இல்ல வந்துட்டான். ஹலோ. ஐயோ, வந்துட்டீங்களா? என்ன ஐயோன்ற? இல்ல, ஐயா வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அப்படியா? நீங்க உள்ள போங்க. நீயும் வா. வாங்க வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன மாமா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் கவனிக்கல? நாங்களும் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை கவனிங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்க சம்சாரம் வரலையா? ஊர்ல இல்லங்க. ஊர்ல இல்லையா? எங்க என் சம்சாரத்தை காணோம். நான் சொன்னா நீங்க கேட்கணும். சொன்னா கேளுங்களா?
அவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சா? வேணா எல்லாம் இருக்காங்க. வேணா இன்னொரு நாளைக்கு. தனியா வரையா? அதெல்லாம் முடியாது, இப்பவே இங்கேயே வாங்க. இப்பவே வா. ம். என்ன தனியா உரையாடலா? இல்லங்க, இவரை பாட சொன்னா பாட மாட்டேங்கிறாரு. இவர் என்ன பாடுறது? நீ வாம்மா, நீ பாடு. நீங்க பாடுங்க. நீ பாடு. நீங்க பாடுங்க. நீ பாடு. நீங்க பாடுங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க? நாங்க 2 பேருமே பாடுறோம். தேங்க்யூ. போதும், நிறுத்து. ஏன் நிறுத்திட்டீங்க? நீங்க பாடுங்க. சும்மா இரு. நீ பாடினது போதும். எல்லாரும் பரிசு கொடுத்ததுக்கு நன்றி. கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பாட்டில கீழே போட்டு போங்க. பாடி போகலாம். பாடினா யோ மைக்க வச்சுக்க. லேட்டா கொடுத்துறாத. பாடி அறுத்துருவான். ஏன் அப்பா கோவமா போறாரு? இருங்க, இத வந்துடுறேன். மகனே, எனக்கு தெரியாம நீ பம்பாயில இருந்து வரவும் இல்ல, நிச்சயதார்த்தம் நடக்கவும் இல்ல. நிச்சயமா அப்படி ஒண்ணும் நடக்கவே இல்லப்பா. எனக்கு தெரியும் என் பையனை பத்தி. அந்த புண்ணாக்கு வரட்டும், ஆட்டி எண்ணெய் எடுத்துறேன். என்ன எண்ணெய்னு பேசிட்டு இருக்கீங்க? தேங்காய் எண்ணெய் வேணுமா நல்லெண்ணெய் வேணுமா? விளக்கெண்ணெய். எரிச்சல கிளப்பாதையா. என்னமோ சொன்னீங்க, என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் இது. இவன் தான் என் பையன். இது உங்க பையனா? இருக்கட்டும். நிச்சயதார்த்தம் நடந்தது என் பொண்ணுக்கும் உங்க இன்னொரு பையனுக்கும். இன்னொரு பையனுக்கா? என்னங்க தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அதாங்க உங்க 2ஆம் தரத்து மகன். எது 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 2ஆம் தரத்து பையனா? யோ, இவனை பெறதுக்கே நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். எத்தனை ஆலமரம் சுத்தினேன், எத்தனை அரச மரம் சுத்தினேன். மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நடந்து நடந்து முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சையா. யாரு? எனக்கு தெரியாம 2ஆம் தரம் கட்டிக்கிட்டு எனக்கு துரோகம் பண்றீங்களா? என் கண்ணு லட்சு லட்சு ஆளாத ராஜா. லட்சா லட்சு லுச்சாத்தனமா நடந்துகிட்டு இப்ப கொஞ்சறீங்க. யோ புண்ணாக்கு, புண்ணாக்கா நீ புறம்போக்கு வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டியே. தொடக்கூட விட மாட்டேங்கிறாளே. நீங்க தான் குழப்பம் பண்றீங்க. எங்க மூத்த சம்சாரத்துக்கு விஷயம் தெரிஞ்சிருமோன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் நல்லா சொல்லுவேன். இதே மூக்கு, இதே வாய், இதே பல்லு அடிச்சு சொல்லுவேன். அடிச்சா பல்லு உடைஞ்சு போகும்யா. பேச மாட்டாதீங்க. சும்மா இரு. யோ, அந்த பையனை கூட்டிட்டு வா, நான் விசாரணை நடத்துறேன். விசாரணை கமிஷன் நடத்துறதுக்கு நீங்க யாரு? நல்லா கேளுங்கம்மா. என் மருமகனை, அதாவது இவரோட மகனை, மூத்த சம்சாரம் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காருமா. வாங்குவாரு வாங்குவாரு, இனி எல்லாம் வாங்குவாரு. ஐயோ, லட்சு 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 கொண்டா கோபப்படாத. சம்பந்தி, என்னையும் கொஞ்சம் கவனிங்க. உங்ககிட்ட வந்து என்னையா பண்றது? வாங்க அந்த பக்கம். ஏங்க, எங்க பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுக்கு வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்குமா. உங்க வீட்டுல வேலை செய்யறானே வேலைக்காரன், அவனை கூப்பிடுங்க. வேலைக்காரன் தான் ஊர்ல இல்லையே, அவனை நான் அனுப்பிச்சுட்டேன். அதான பார்த்தேன். நான் அப்பவே நினைச்சேன் அவனையும் திட்டப்படுத்த அனுப்பியிருக்கீங்க. இது நான் செய்யறது. நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்கணும். நான் வர்றேன். அம்மா, அப்பா என்ன தப்பு பண்ணாரு? உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேனே, அதான் தப்பு. நிறுத்துங்க. உங்க அப்பா கற்பழிந்து நிக்கிறாரா? எனக்கு தெரியாம எவ்வளவு ஒருத்தியோட கள்ள தொடர்பு வச்சிருக்காரு. உள்ள தொடர்புக்கு இந்த வயசுல வழி இல்ல, இதுல கள்ள தொடர்பா? இப்படி தப்பு பண்ண உங்களை துபாய்க்கு தான் அனுப்பணும். துபாய்க்கா? ஆமா, அங்கதான் திருடுனா கைய வெட்டுவாங்க, பொய் பேசுனா நாக்க வெட்டுவாங்க. இப்படி தப்பு பண்ணினா லெஜ்ஜு லெஜ்ஜு அத சொல்லிராத. சரி சரி, உங்க சண்டையை விடுங்க. எனக்கு பிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். ஆமாப்பா, நீயாவது சீக்கிரம் போயிடு. இல்லனா உங்க அப்பா புத்தி உனக்கு வந்துரும். உள்ள போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. குடிக்கிறதுக்கா? இல்ல, உங்க அப்பா உட்கார்ந்த இடத்த கழுவி விடுறதுக்கு. அவ்வளவா நாருது? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போகலான்னு வந்தேன். நானே வந்து உங்களை பாக்கலான்னு இருந்தேன். எனக்கு உடம்பு கொண்டு இல்ல, நானே கீறிக்கிட்டதுதான். அதுதான் எனக்கு தெரியுமே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கேன். நான் வளர்த்த புறாவை எல்லாம் உங்ககிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன, என்கிட்டதான் ஏகப்பட்ட சேவல் இருக்கே. சேவலோட சேர்ந்து புறாவும் இருந்துகிட்டு போட்டுமே. ஆமா, சொத்தெல்லாம் அத உங்ககிட்ட கொடுத்துடுறேன். வீடு அதையும் உங்களுக்கு கொடுத்துடுறேன். தோட்டம் அது மட்டும் என்கிட்ட இருக்கட்டுமே. அப்ப நான் புறப்படுறேங்க. வணக்கம். வாங்க. கடைசி வரைக்கும் தோட்டத்தை தரமாட்டேன்ட்டாளே. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்களை நம்பின எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டீங்களே. என்ன லெஜ்ஜி, இந்த அம்மா வந்துட்டு போறாங்க? ஏன் வரக்கூடாதா? மொத்தத்துல நீயும் நடிக்கிற, அவங்களும் நடிக்கிறாங்க. இத பார்த்து நாங்க ஏமாறுறோம். எல்லாம் எங்க தலை விதி. இந்த பாரு, புது படம் அதுக்கு போவான். தில்லானா மோகனாம்பாள் பழைய படம் அதுக்கு போக வேண்டாம். பழைய படத்துலதான் பாட்டு நல்லா இருக்கும். நீங்க வர போறீங்களா இல்லையா? சரி, நீ போ. எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் போறேன். போங்க. சம்சாரம் தனியா போயிருக்கா, இவ வேற வந்திருக்கா. இப்படியே விட்டா நம்ம சம்சாரம் கணவனே கண்கண்ட தெய்வமா இருக்க மாட்டான். தப்பு தாளங்களா மாறிடுவான். அதுக்குள்ள நம்ம போய் காவல்காரனா மாறிடணும்.
மனதில் உறுதி வேண்டும். நல்லா படி. என்னங்க ஆபீஸுக்கு போலையா? ஆபீஸாவது கிவிஸாவது நானும் சினிமாவுக்கு போலான்னு வந்துட்டேன். ஆபீஸுக்கு போலனா முதலுக்கே மோசம் வந்துருங்க. ஆபீஸுக்கு போனா தான் முதலுக்கே மோசம் வந்துரும் போல இருக்கு. நீ போய் எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். படத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா அந்த கிழவன் இந்த குட்டியை பார்த்த உடனே வர்றேன்னு சொல்லிட்டாரா? என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் இருந்தா இவ என் வாழ்க்கை இருகோடுகளாக்கிறா போல இருக்க. சம்சாரம் அது மின்சாரம்னு காட்டிட வேண்டியதுதான். விட மாட்டேன், பாத்துறேன். அந்த குட்டியை பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த குட்டி வராளாமா? என்ன கிழவி மறுபடியும் பாத்துட்டே இருக்கா? இந்த பையன் வரானா? வரட்டும். இங்கிலீஷ்ல இது தெரியாத என்ன படம் புரியல தெரியுது. யூரிமா கண்ணாடிய கலட்டு. என்னடியா? மாமா, மாமாவா? மாமனாவது மச்சானாவது படத்தை பாரியா? வந்திருக்கீங்களா? நான் இது எதிர்பார்க்கவே இல்ல. நான் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? சினிமா பார்க்க தான். என்ன விவசாயம் பார்க்க வாங்கி வருவாங்க? பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா? எனக்கு வேணாம். நான் உங்களை கேட்கல. பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா? விட்டா ஊத்தி விட்டுருவோம் போட்டு இருக்கே. பாப்கார்ன் சாப்பிடுறியா? எனக்கு வேணுங்க. விட்டா ஊட்டி விட்டுறாரு போல இருக்க. என்னங்க ஊட்டி பேசிட்டு இருக்கீங்க? இந்த படம் ஊட்டியில எடுத்ததா கொடைக்கானல் எடுத்ததான்னு பேசிக்கிட்டு இருக்கான். உயிரை வாங்காதே, உட்காந்து படம் பாரியா. என்ன இந்த கிழவன் நம்ம லட்சுமி பார்க்க மறைக்கிறான். எப்படியாவது முன்னாடி போய் நைஸா பாத்துற வேண்டியதுதான். என்ன முன்னால போய் உட்காந்துட்டான்? மாமா என்ன பண்ணிட்டு இட்லி சாப்பிடுற? அதான் தெரியுது. உங்க அப்பாவை மிரட்டுறதுக்கு ஒரு டாப் டக்கர் வழி வச்சிருக்கேன். என்ன வழி மாமா? நீ என்ன பண்றீங்க? என் பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிருங்க. மாமா, ஒரு அப்பம் பேசுற பேச்சாது. என்னப்பா இப்படி அல்பத்தனமா பேசுறீங்க? அவசரப்படாதீங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீனா எம் வீட்டுலாம் இருப்பா. நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருங்க. நான் என்ன பண்றேன்னா, நீங்க எம் பொண்ணை கடத்திட்டு போனதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸ் விசாரணை அது இதுன்னு வரும். உங்க அப்பா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு கல்யாணம் சமைச்சிருவாரு. எப்படி? மோசமான குடும்பம். நல்ல ஐடியான்னு சொன்னேன் மாமா. மீனாவை நான் எப்ப தள்ளிட்டு போலாம்? சும்மா ஐடியாக்கு தான். புண்ணாக்கு சொல்றதுதான் கரெக்ட். யோசிச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அவளை இழுத்துட்டு ஓடிடலாம்னு தோணுது. டேய், அவன் ஏன் ஆளு? நான் உனக்காக தான்டா சொன்னேன். புண்ணாக்க விட மோசமா இருக்கே. உனக்கு கல்யாணம் அடுத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா இருக்கு. என்ன? முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் வச்சு விளையாடுறியா? ஐயோ, அவளை இழுத்துட்டு ஓடிடுறா. எங்கடா போய் தங்குறது? இருக்கவே இருக்கு நம்ம மாயவர லாட்ஜ். ஓகேடா. தாலிக்கார டீல நினைக்கிறீங்க? ஆமா தம்பி, புது தாலியா இருந்தா போலீஸ்காரங்க புடிச்சுப்பாங்க. அதனால டீல நினைச்சு பழைய தாலி ஆக்கி தாரேன். பார்த்து பக்குவமா நடந்துங்க. போலாம். வேற ஏறிட்டு இருக்கே. ஐயோ வேண்டாங்க. ஐயோ பைத்தியம், இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். விவரம் அப்புறம் சொல்றேன். என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்க கூட வந்துட்டேன். மனசே சரியில்லைங்க. உங்க அப்பா தெரிஞ்சா வெளியே விட்டுருக்க மாட்டாரே. போலீஸா இருக்கும். சீக்கிரம். வேண்டாங்க, சுதா கேளுங்க, வேண்டாம். பயப்படாத மீனா, வாழ்வோ தாழ்வோ நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். குட் மார்னிங். என்ன இவன் வர்றான்? ரெக்கார்ட் பிளேயரை ரிப்பேர் பண்ண சொன்னா போற போக்க பார்த்தா நம்ம குடும்பத்தையே ரிப்பேர் பண்ணிடுவோம் போல இருக்க. வணக்கம் மாமா. மாமாவை கட் பண்ணு. சீக்கிரமே கட் பண்ணிடுறேன். என்ன அங்க பாக்குற? லக்ஷ்மி இல்ல? ஐயோ, என் பொண்டாட்டி பேரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றானே. ஏப்பா எதுக்கு கேக்குற? லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணா? அது எங்களுக்கு தெரியும். நீ புறப்படு. இதுக்கு பில்லு போட்டு அனுப்பிச்சிடுறேன். பணத்தை அனுப்பிச்சிருங்க. நான் வரேன். அடவே நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்களுக்காக புது ரெக்கார்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? புதுசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும். அப்ப பழசு என்ன பண்ணலாம்? பழச தூக்கிறீங்க. சரியான முடிவு. பழச தூக்கிறீங்க. பழச தூக்கிறீங்க. பழச தூக்கிறீங்க. அவளா சொன்னால் இருக்காது
வக்கீல், என்னங்க என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? எனக்கு 2வது சம்சாரம் இருக்கான் ஐயா. அப்படியா? உங்க வீட்டுக்கு நான் பல தடவை வந்திருக்கிறேன், பார்த்ததே இல்லையே. ஐயோ, வீட்டுல இல்லையா, வேற எங்கேயோ இருக்கான். அவ்வளவுதானே, அத நான் பாத்துக்கிறேன். 2வது சம்சாரத்தையா? அந்த பிரச்சனையை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். சும்மா தைரியமா சொல்லுங்க. வக்கீல், சொல்றத நல்லா கேட்டுக்க. புண்ணாக்கு வியாபாரின்னு ஒருத்தன் வந்தான். அவன் சொன்னா, உன் பையனுக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்டான். நான் பதறி போயிட்டேன். பம்பாயில இருக்கிற என் பையனை வரவழைச்சு இவன் தானான்னு கேட்டேன். இவன் இல்ல, உன் 2வது சம்சாரத்து பையனுக்கும் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து போயிருச்சுன்னு சொன்னான். எனக்கு ஒரே குழப்பமா போச்சு. இத கேட்டுட்டு என் சம்சாரம் குதியோ குதின்னு குதிச்சுட்டாயா, குதிச்சுட்டா. குதிக்க மாட்டாங்களா என்ன? பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்குதே. இதுவாச்சும் பரவாயில்லையே, இதை விட மோசமான பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கியா? இதுவே மோசம், இதை விட மோசமா? என்ன சொல்லுங்க. சொல்றதுக்கே நான் கூசுது. ஏன், ஏதாவது நாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இல்லையா, என் சம்சாரம் ஒரு பையனோட நெருங்கி பழகுற ஐயா, நெருங்கி பழகுறா. இதுக்கு ஏங்க குமரி குமரி அழுவுறீங்க? இதெல்லாம் உலகத்துல சகஜம். ஏன் உங்க வீட்லயும் நடந்திருக்கா? ஏங்க, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா என் குடும்பத்தையே இழுக்கிறீங்களே. என் சம்சாரத்து மேல மட்டும் குத்தம் இல்லையா, அந்த பைய என் வீட்டையே சுத்தி சுத்தி வர்றாயா. அந்த காலி பயலோட காலை கட் பண்ணிடுவோமா? அந்த அயோக்கிய பையலை பத்த அப்பன் ஒரு தரங்கிட்டவன். கரெக்ட். இந்த தருதல பயல பெத்தவன் ஒரு தரங்கட்ட பயலா தான் இருக்கணும். பேமானி, சோமாரி, சோமாரி, பேமானி. அவன் மட்டும் எனக்கு முன்னால இதே மாதிரி நிக்கணும். நிக்கிறான்னு வச்சுக்குங்களேன், கண்ட இடத்துல கடிச்சு கொதறிடுவேன். அத நான் பாத்துக்கிறேன். நீயே கடிச்சிருவீங்கறியா? இல்ல, கைவசம் ஆள் இருக்குது. நீங்க சில்லறைய வெட்டினா சின்னாபின்னமாக்கிறான் அவனை. சரி, இதுக்கு ஏங்க எவ்வளவு நேரம்? புகை வரல, அடைச்சுக்கிடுச்சு. காசு வரும்ல? நிச்சயமா வரும். ஏன்பா வண்டி நிறுத்துற? நீ என்ன பெரிய ரொமான்ஸ் ஹீரோ நினைப்பா? பார்த்தா எப்படி தெரியுது? ஏண்டா, காதலிக்கிறதுக்கு சின்ன பொண்ணே கிடைக்கலையா? பெரிய பொம்பளை தான் கிடைச்சாளா? நான் சின்ன பொண்ணு தான்ப்பா காலிக்கிறேன். ஆமா, இதெல்லாம் கேட்க நீ யாரு? உன்கிட்ட எதுவுமே நான் கேட்க கூடாதா? கூடாது. ஏய், கொடுத்து அனுப்புங்க. வர போயிடுவேன்.